அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்து வந்து லைவ் ஒரு 3 மணிக்கு இருந்தது. டெய்லி இனிமே 3 மணிக்கு ஒரு 30 மினிட்ஸ் லைவ் இருக்கும். நாளைக்கு வந்து அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முருகரோட கல்யாணம் இருக்கு. அதையும் விசேஷமா கொண்டாடுங்க. இன்னைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. புதன்கிழமையிலேருந்து நான்வெஜ் சாப்பிட்றது சஷ்டி விரதத்துக்கு ரொம்பவே நல்லது. அத முடிக்கிறது புதன்கிழமையா தான் இருக்கணும். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க, சேனலை தொடர்ந்து பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவோ ஷார்ட்ஸோ எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ லைவ் வந்து போய்கிட்டு இருக்கு, தினமும் இருக்குது. உங்களோட சுயஜாதகம், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களோட சுயஜாதக பலன், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி காலை 7:56 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு முழுக்க நாள் முழுக்க சப்தமி திதியாக இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பகல் 3:41 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:01க்கும் சூரியன் மறைவு மாலை 5:43க்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் செவ்வாய்க்கிழமை அதாவது 2:48லேருந்து 4:16 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலை 8:57லேருந்து 10:24 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 11:52லேருந்து 1:20 வரைக்கும் இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் கடன் தீர்க்க மேக்ஸ் பயில்றது, அதே மாதிரி மேக்ஸ் படிக்கிறது, நோயாளிகளை குளிக்க வைக்க, மாடு வாங்க, வாஸ்துக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சப்தமி திதியில் பொறுத்தளவுக்கும் வீடு கட்டுதல், சாமி கும்பிடுறது, திருமணம், சாமி சிலை அமைக்கிறது, இடமாற்றம், உழவு, நகை வாங்கி அணையிறது, சண்டைக்கு போகிறது எல்லாமே நல்லதாக இருக்கும். சாதகமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. வாஸ்து செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி செவ்வாயோட பெயர்ச்சியும் இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு பகை, மிதுன ராசிக்கு தனம், கடக ராசிக்கு நஷ்டம், சிம்ம ராசிக்கு பெருமை, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு மறதி, தனுசு ராசிக்கு புகழ், மகர ராசிக்கு முயற்சி, கும்ப ராசிக்கு ஓய்வு, மீன ராசிக்கு துணைவு. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. இன்றைக்கி செவ்வாயோட பயிற்சி சில ராசிக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். பலனடைகிறது நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டலாம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்க கொஞ்சம் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் காரணமாக சில விஷயங்கள் வந்து உங்களோட கைமீறி போகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக பக்குவமாக அணுக வேண்டியது அவசியம். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வியாபார விஷயமா கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். உறவினர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உதவியாக இருப்பாங்க. பண பிரச்சனையை குறைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது. பயணங்களால் வெளியூர் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் மட்டும்தான் அதிக ப்ரெஷர் தர மாதிரி இருக்கும். மற்றபடி கொஞ்சம் சாதகமான பலனாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் நல்ல ஒரு கடின உழைப்பும் கடின முயற்சியும் இருக்கணும். உங்களோட குழப்பங்கள்லாம் இல்லாமல் தெளிவான சிந்தனைகளோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்பாக இருக்குது. பெருசாக எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதீங்க. கடமையை செய்யுங்க. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப நலனுக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வீட்டில் வந்து ஓரளவுக்கு அமைதி ஏற்படணும்னா சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. கோபமோ எரிச்சலோ படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு துணைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உறவினர்கள் வருகையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சுபகாரிய முயற்சிகள்லையும் சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. தடை தாமதங்கள் இருக்கும். ஆனால் முன்னேற்றமும் இருக்க வாய்ப்பு இருக்குது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அ பணத்த சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சுப காரியங்களுக்காக பணம் செலவு செய்ற நாளா தான் இருக்கு. வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு, திட்டமிட்டு செலவுகள செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. ஆ பசங்களால வீண் விரயங்கள் ஏற்படலாம். அவங்களால சில பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆ கொஞ்சம் ஆரோக்கியத்தில பெருசா ஒண்ணும் பாதிப்புகள்லாம் இல்ல. கம்மியா தான் இருக்கும். ஆம் கொஞ்சம் மகிழ்ச்சி குறைவான ஒரு நாளா இருக்கு. அதுக்கு காரணம் உங்களோட பொறுப்புகளா இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செய்யுங்க. பதட்டப்படாம கூலா நாள ஹேண்டில் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க. தந்தையா இருக்கு. சிறப்பா நாள உற்சாகமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் தடை, தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். உங்களோட செயல்கள பொறுமையா, கவனமா கையாள வேண்டியது அவசியம். மனச அமைதியா வச்சுக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. மந்திரங்கள் சொல்லுங்க. சில கிரகம் சாதகமா இல்லாதனால, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் அதிகமா இருக்கறனால, பதட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்காக, வீட்டுக்காக தேவையில்லாத வீண் செலவுகள் செய்ய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க பேச்சுக்கு தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. இல்லன்னா உங்க பேர் கெட வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கம்மியா பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனம். நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல இன்னைக்கு நாள் முழுக்க கவனமா இருந்து செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ சில பதட்டங்கள், சில தடை தாமதங்கள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். ஒரு மாதிரி வெறுமையோ, தனிச்சு இருக்கிற மாதிரி ஒரு தனிமையும் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அத அப்படியே ஹேண்டில் பண்ணுங்க. பொறுமையா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்கள வேலை செய்ற இடத்துல உற்சாகமான நிலை கிடையாது. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கடுமையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்ல. உங்களோட வேலைகள தன்னிச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. அதுவே உங்களுக்கு ஓவர் ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையா சூழ்நிலைகள கையாண்டு, உங்களோட வேலைகள திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. ஆ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி செய்யுங்க. முன்னுரிமைப்படுத்தி முக்கியமா செய்ய வேண்டிய காரியங்கள்ல முதல்ல முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ வீட்டுக்குள்ள தேவையில்லாத சில பிரச்சனைகள் போய்க்கிட்டு தான் இருக்கு. ஆ உங்களோட குடும்பத்தில நடக்கக்கூடிய மோதல்கள தடுக்க முடிஞ்ச அளவுக்கு கவனமா தொடர்பு கொள்றது, அதாவது பேசுறது நல்லது. ச சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். உறவு முறைகள்ல அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும். தொடக்கூட கொஞ்சம் மனசு விட்டு பேசினீங்கன்னா, அவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இருக்கு. எதிர்பாராத வீண் விரயங்கள் அதாவது வரவுகள் எதிர்பார்த்தா விரயங்கள் ஆகும். அதே நேரத்தில வரவேண்டிய பணம் வராம தாமதமாகி, மனசுக்கு வருத்தத்தையும், பயத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லன்னா சேமிப்பு கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் கரைய வாய்ப்பா அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு நெறைய பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. தொடை இல்லன்னா கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னுவாங்க. இது படபடப்பு ஜாஸ்தி ஆக ஆக பிரஷரும், டென்ஷனும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மா. நாள உங்களோட வருத்தங்கள தொணைக்கிட்டயோ, அம்மாகிட்டயோ ஷேர் பண்ணுங்க. அமைதியா மனச வச்சுக்குங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். நாள பொறுமையா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாளும் உங்களுடையது. நீங்க கொண்டு போற விதத்தில தான் நாள் அமையும். உங்களுக்கு எத செஞ்சாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு புத்துணர்ச்சியோட ஜாலியா, மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆ தொழில்லயும் சரி, ஆ அ புது தொடர்புகளும் ஏற்படுறதுக்கு, முன்னேற்றத்துக்கு நெறைய வாழ்க்கையில அ அ எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். வியாபாரத்தில கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா, லாபத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் பார்க்கும் நேரத்தில கிடைக்கும். அது ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். கூட பிறந்தவங்க மூலியமா அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் பயணம் போக வாய்ப்பா இருக்கும். தொழில்லயும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நாளா தான்
மிதுன ராசிக்கு இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம நாள பிளான் பண்ணி உங்க விருப்பத்துக்கு கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றத்துக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள நீங்களே அடாப்ட் பண்ணிட்டு நாள கொண்டு போவீங்க. சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க செய்ற வேலைகளுக்கு உங்களோட அடாப்டேஷனுக்காக அ உங்களுக்கான அங்கீகாரம் சிறப்பா இருக்கு. வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உங்களோட வேலைகளுக்கும், திறமைக்கும் அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்பீங்க. தனக்கூட பொதுவா அ அ குறிப்பா சொல்லணும்னா, காதல் வயப்பட்ட நிலையில இருப்பீங்க. ரொம்பவே ரொமான்டிக்கான மனநிலை உங்ககிட்ட இருக்கு. இந்த மனநிலைய பயன்படுத்திட்டு துணைய மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்குவீங்க. ஒண்ணா வெளியில போறதுக்கு, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருப்தியான மனநிலையோட மகிழ்ச்சியாவே நாள கொண்டாடலாம். தனக்கூட இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா தான் இருக்கு. உங்களோட சேமிப்பு, உங்களோட வங்கி இருப்ப வச்சுக்கிட்டே தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வர பணங்கள அப்படியே உபரி பணங்கள அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கும். சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணுங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில அ ஆர்டி அந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், திருப்தியும் ஆரோக்கியத்த நல்லாவே வச்சிருக்கும். மிதுன ராசிய பொறுத்தளவுக்கு எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய நாளா இல்ல. நாள் முழுக்க வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அ பணமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், சுமூகமான, சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நாள ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரி. இவங்க உங்களுக்கு எந்தாவது ஒரு விதத்துல ஒரு ஆதரவா இருக்கிறது உங்களுக்கு திருப்தியை தரும். நாள ஜாலியா கொண்டு போலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கும் சரி, இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா, இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் மறையறதுக்கு உண்டான நாளா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, குடும்பத்தில உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு, ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. பணவரவு தாராளமா இருக்கறனால, பசங்க கூடயும் சரி, குடும்பத்தோடையும் சரி, அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, சந்தோஷத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பசங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே மனநிறைவை ஏற்படுத்தி குடுக்கும். எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு நெறைய இருக்கு. மனசு விட்டு சொல்லணும்னா, நெறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அது எல்லாத்தையுமே ஓப்பனா அக்செப்ட் பண்ணுங்க. எத பத்தியும் போட்டு குழப்பிக்காம, ஜாலியா வரத பார்த்துக்கலான்னு அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் உண்டு. வேலையில பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. வியாபாரத்திலயும் சிறப்பான லாபம் பெருக வாய்ப்பா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பதட்டம், கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா, சிறப்பா உங்களோட வேலைகள செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் க கிடையாது. உங்களுக்கோட வேலைகளுக்கு திறமைக்கும், அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். நல்ல ஒரு உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட புதிய யுக்தியும் உங்களோட வேலைகள்ல இன்னைக்கு நல்லாயிருக்கு. உங்களோட வேலைகள்ல இன்னைக்கு நாள் முழுக்க சுறுசுறுப்பா எல்லா காரியத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்றனால, உங்களுக்குரிய நாளா தான் இன்னைக்கு நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா மனக்கசப்பெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பேசி தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்பவே ஏற்ற நாளா இருக்கும். துணைய வெளியில கூட்டு போறதுக்கும், அ அதே மாதிரி மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், மனசுல உங்களுக்கு இருக்கிற அ பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்கு. உங்க மனசுக்கு நல்ல ஒரு அமைதியும், ஸ்திரத்தன்மையும் அதாவது ஸ்டெபிலிட்டியும் காணப்படும். தனக்கூட பேசுற விதத்துல நெறைய மகிழ்ச்சிக்குண்டான தருணங்கள அனுபவிக்கலாம். இனிமையான நாளா கொண்டு போகலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க. எல்லாமே சந்தோஷத்துக்கான, தேவைக்கான, குடும்பத்துக்கான, மகிழ்ச்சிக்கான செலவுகள். அதனால இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமா கையாள வேண்டியது அவசியம். அது அதிக அளவு சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்துல பிரச்சனைகள் இல்ல. இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது அதிக அளவுல பலன் தரும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
சின்னதா டென்ஷன் இல்ல வந்து கொஞ்சம் வெளியில போற மாதிரி சில வேலைகள் இருக்கு. சுறுசுறுப்புனால கால் வலி மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க, கூலா இருங்க. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கடகராசிக்காரங்களுக்கு சரியான சிறப்பான நாளாவே தான் இன்னைக்கு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. ஜாலியா பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் எல்லா விஷயத்திலயும் தேவை. ஏன்னா, எதிர்பாராத சில மாறுதல்கள் ஏற்படலாம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க பொறுமையாவும், கவனமாவும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, அது பிரச்சனைகள்ல கொண்டு போய் முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்தில உள்ளவங்களால தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கும். தொழில்ல புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையறதுக்கு முயற்சி செய்யுங்க. பழசையே மாவா அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது வேலைக்கு ஆவாது. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பணப்பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அது மூலியமா மனச அமைதி பெற வாய்ப்பா இருக்கு. கலவையான பலன்கள் இருந்தாலும், பொறுப்புகள் காரணமா பதட்டமும், பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்ககிட்ட இருக்க தான் செய்யுது. உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போறதும், செய்ற செயல்கள், காரியங்கள்ல நிதானமும், பொறுமையா யோசிச்சு செய்றதும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்க வேலையில பணிமாற்றம் குறித்த எண்ணங்கள், அதாவது இருக்கிற வேலை பிடிக்கல. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரெஷர் குடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வேலை செய்ய விருப்பமில்லாத ஒரு மனநிலை இருக்கு. வேலையில பயணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். திருப்தி இல்லாத மனநிலையோட வேலைகள்ல செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ற வரைக்கும் கவனமா உங்களோட வேலைகள சிறப்பா செஞ்சுட்டு பேர் கெடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. அது எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. குறிப்பா வந்து தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்கள அனுசரிச்சு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா எடுத்துட்டு போறது நல்லது. உறவுல அமைதியும், நல்லிணக்கமும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்கு காரணம் முக்கியமா அவங்க கூட உட்கார்ந்து சில பிரச்சனைகள பேசி, புரிய வச்சு, பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு வழிய தேடினீங்கன்னா நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. வரவு கம்மியா தான் இருக்கு. ஆனா, அதிக அளவுல செலவுகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத குடும்பத்துக்காக வீண் செலவுகள் ஏற்படணும். அது பார்த்து கையாண்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா பணத்த தொலைக்கிறதுக்கோ, பணம் விரயமாகறதுக்கோ அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட பதட்டம், உங்களோட மனநிலை, குழப்பங்கள் எல்லாமே ஆரோக்கியத்த ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கு. தொடவலி, கால்வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, மனச அமைதியா வச்சுக்க, ரிலாக்ஸா வச்சுக்க, நாள கொண்டு போறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிக அளவுல அலட்டிக்காம, பதட்டம் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலிருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தம்பி. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து அ பெரிய அளவுல சாதகமான பலனை எதுவும் எதிர்பார்க்காதீங்க. மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்பவே அவசியமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நன்மை விளையணும்னா, நீங்க செய்ற காரியங்கள் எல்லாமே நிதானமா, பொறுமையா செய்ய வேண்டியது அவசியம். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. பணப்பற்றாக்குறைக்கு இன்னைக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பயணங்கள் அதிகமா இருக்கு வேலை விஷயமா. அது அலைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பணவரவு ஓரளவுக்கு இருக்கும். ஆனா தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு இருக்காது. கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கலாம். வியாபாரத்தில புதிய மாற்றங்கள செய்ய வேண்டியது அவசியம். இல்லன்னா லாபம் இல்லாம அப்படியே ஏனோ தானோன்னு வியாபாரம் போய்க்கிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கையில இருக்கிற பணத்த கொண்டு கடன குறைச்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத கடன் பிரச்சனையும் ஏற வாய்ப்பா இருக்கு. நாள வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளா கன்னி ராசிக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள்ல வெற்றி காணணும் அப்படின்னா, உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு காலையிலேயே ப்ரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லன்னா, உங்களோட பதட்டமும், குழப்பத்தினால ஏனோ தானோன்னு வேலை செஞ்சீங்கன்னா, அது உங்களோட வேலைகளுக்கே பிரச்சனையா போக வாய்ப்பு இருக்கு.
சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. கூட இருக்கிறவங்கள பெருசா வாக்குவாதம்லாம், விவாதம்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில கொஞ்சம் திருப்தி இல்லாத ஒரு மனநிலை, தேவையில்லாத பிரச்சனைகள், பணத்தால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா கையில இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு, குடும்பத்தோட வெளியில போனீங்கன்னா, ஓரளவுக்கு ஆறுதலா இருக்கும். சில விஷயங்கள மனசு விட்டு பேசுங்க. உங்களோட வருத்தங்களையும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேச வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி இருக்கும். அது நாளோட முன்னேற்றத்துக்கே தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராத செலவுகள் காரணமா அதிக விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. ஆசைப்பட்டு எதையாவது அவசரப்பட்டு முதலீடு பண்ணிட்டு, அப்புறம் பணம் இல்லாம போகறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது தேவையில்லாத வருத்தத்தை ஏற்படுத்தி குடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. உங்ககிட்ட இன்னைக்கு குழப்பம், பய உணர்வு இது 2மே ஆரோக்கியத்த ரொம்பவே கெடுக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு உற்சாகமா நாள கொண்டு போறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் பெருசா இல்லாம பார்த்துக்க உதவியா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட நிறம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. நாள அமைதியா, பொறுமையா கொண்டு போங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாள். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்த காரியத்த நெனச்சா மாதிரி செஞ்சு முடிக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம். ரொம்ப நாளா நீண்ட நாள் ஆசைகள், அதாவது வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், அந்த மாரி ஆசைகள் போன்ற திட்டத்துக்கு ஏற்ற ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஆ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறதுக்கு உண்டான லோன் அப்ளைக்கு உண்டான ப்ராசஸ்கள் பாசிட்டிவா நடக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில ஒற்றுமையான சூழ்நிலை நெறையவே இருக்கு. உத்தியோகத்தில சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உயர் பதவிகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கு. ஏன்னா, நீங்க இன்னைக்கு நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட நேர்மையான அணுகுமுறை, செயல் திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கிடைக்கிற எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் தவற விடாதீங்க. ஷார்ப்பா ஹிட் பண்ணி அச்சீவ் பண்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ரொம்பவே சந்தோஷமும் இருக்கும், நிறைவும் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு அ செ வேலையில நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு நல்ல ஒரு விளைவுகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமா இருக்கும். சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி குடுக்குது. அ நீங்க செஞ்ச காரியங்களுக்கும் பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கு உண்டான வாய்ப்பு அருகாமையில இருக்கு. தக்க வச்சுக்கங்க. புதிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட வீட்ல இருக்கிறவங்க எல்லார் கூடயும் நல்ல ஒரு நல்லுறவு இருக்கு. அதுவும் இன்னும் சொல்லப்போனா தொணக்கூட உங்களோட பேச்சு திறமையால, இனிமையான கம்யூனிகேஷன்னால நல்ல ஒரு அன்பான தருணங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. தொணக்கூட சில விஷயங்கள பத்தி ரொம்ப டீப்பா, கிளியரா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கவும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாவே இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு. எஃப்டி மூலியமா, ஆர்டி மூலியமா நிறையவே சேமிக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சிலருக்கு வேலையிலிருந்து எதிர்பாராத அ அரியர்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத சிறப்பா சேமிப்பு பண்ணி, நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த நல்லா வச்சிருக்கும். குடும்பத்திலயும் சரி, மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நிறைவான நாளா தான் துலாம் ராசிக்கு இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம நாள் போற போக்குல ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. துலாம் ராசிக்கு சிறப்பாவும், உங்களோட பொண்ணு கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நாள் நல்லா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு கலவையான பலன்கள் இருந்தாலும், கொஞ்சம் நாள வந்து சுமூகமாவும், சில சில நேரங்கள்ல பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாரி தான் இருக்கு. கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். காரணம், உங்களுக்கு இன்னைக்கு நெறைய பொறுப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு செஞ்சீங்கன்னா நல்லது. பணவரவு ஓரளவுக்கு இருக்கும்.
குடும்பத்தில நல்லதும், கெட்டதும் கலந்த மாரி சில விஷயங்கள் இருக்கு. உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத சில பிரச்சனைகள ஏற்படுத்தலாம். ஆனா, பேசும்போது வார்த்தைகள கவனமா இருந்து, பொறுமையா சூழ்நிலைகள கையாண்டீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வீட்டுக்கு தேவையான அதாவது பசங்க உங்க துணைக்கு தேவையான ஆடம்பர ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் நெறைய இருக்கு. வியாபாரத்தில கொஞ்சம் முதலீடு செய்யறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. வரவு நல்லாருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவான நாளா தான் இருக்கு. சேமிப்பு உயர்த்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனமும், தனித்தன்மையும் இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலனை கொடுக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சிறப்பான பலன்கள் கிடைக்காது. ஏன்னா, உங்ககிட்ட ஒரு மந்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஜாலியா நாள கொண்டு போகணும்னு வேலையில கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலையில தவறுகள் ஏற்படலாம். அதனால வேலைகள திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத சிக்கலா ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க செய்ற வேலைகள்ல 1 முறைக்கு 2 முறை செய்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரே முறை செஞ்சாலும் அத பெர்ஃபெக்ட்டா செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உரையாடல ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுனீங்கன்னா நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகள விட்டீங்கன்னா, தொணக்கூட கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து, அதுக்கேத்த மாதிரி பார்த்து பேசி பழகுறது நல்லது. நட்பாவும், அன்பாவும், பாசமாவும் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மகிழ்ச்சி தர நாளா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா ஆ குடும்பத்துக்காக அதிக அளவுல பண செலவ செய்ய வேண்டியதா இருக்கு. பொறுப்புகள் காரணமா வர உறவினர்கள் வருகையால ஏகப்பட்ட செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கையாண்டீங்கன்னா, சேமிப்பு கரையாம பார்த்துக்கலாம். இல்லன்னா, ஏனோ தானோன்னு செலவு பண்ணீங்கன்னா, இருக்கிற சேமிப்பும் காலியாகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சரியா தூங்குறது கிடையாது. உடல் வலி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. தோல் எரிச்சலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இல்லன்னா தேவையில்லாத மருத்துவ சிகிச்சைக்கு போற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பார்த்துக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள். கவனமா இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். பிரச்சனைகள இல்லாம பார்த்துக்கங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அண்ணனா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களோட திறமைகள வெளிப்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. உங்க காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஜாலியாவே, மகிழ்ச்சியாவே இருப்பீங்க. பாட்டு கேட்பீங்க, வெளியில போவீங்க. குடும்பத்தோட நல்ல ஒரு ஆ மகிழ்ச்சியான தருணங்களையும், சந்தோஷங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருந்தது. அ இருந்து நாள பொறுத்த அளவுக்கு உங்களோட எந்த ஒரு முக்கியமான முடிவுகள எடுக்கிறத ஆ தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொ கொஞ்சம் தொழில்ல கவனமா இருங்க. போட்டிகள் அதிகமா இருக்கும். பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகள் கிட்டயும் சரி, கீழ இருக்கிறவங்க கிட்டயும் சரி, அ கவனமா பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கடன் பிரச்சனைய கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஏன்னா வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்தி கடன தீர்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். முடிஞ்ச அளவுக்கு நாள நீங்க செதுக்கி நாள கொண்டு போறது, திட்டமிட்டு நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலைகள கையாளும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களோட கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்குங்க. அப்படி ஏற்பட்டா, அது மோதலா ஆக வாய்ப்பா இருக்கு. உங்களுக்கு குடுத்த வேலைகள நீங்க தனிமையா தன்னிச்சு, திட்டமிட்டு கவனமா செஞ்சு, பேரும் பாராட்டும் எடுக்கலனாலும் பரவால்ல. கடமைய செஞ்சோம், வேலைய முடிச்சோம்னு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவு பொறுத்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, உங்க கிட்ட இருக்கிற மனமாற்றங்கள், அதாவது ஒரு நேரத்துக்கு போல ஒரு நேரம் இருக்க மாட்டீங்க. அதே நேரத்தில குடும்பத்தில கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அத தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டுவீங்க. ஸோ, உறவுகளுக்குள்ள இன்னைக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் தனுசு ராசிக்கு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஆ ஆனாலும் பெரிய முதலீடுகள தவிர்க்க வேண்டியது அவசியம். பண விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க.
சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்கு. நாள பணத்த கவனமா கையாண்டு செலவுகள கட்டுப்படுத்தி கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. இல்லன்னா தேவையில்லாத கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கு. அதே நேரத்தில அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களோட ஆரோக்கியத்தில கவனம் தேவை. பணம் அதிகமா செலவு செய்ற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பண விஷயத்தில இன்னைக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் ஆ காலை 11லிருந்து 12 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தங்கை. பொறுமையும் நிதானமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம்னு ரொம்பவே யோசிச்சு நாள கொண்டு போறது நல்லது. அ எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்க மனசுல ஏகப்பட்ட பதட்டமும், குழப்பமும் இருக்கு. நீங்களே உங்கள அமைதியா வச்சுக்க கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கண்டி மகிழுங்க, டிவி பாருங்க, வெளியில போங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. உங்களோட அன்றாட செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏனோ தானோன்னு மெத்தனமா இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அம் அம் வண்டி வாகனங்கள்ல விரயங்கள் ஏற்படலாம். அதாவது வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வழியாக கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைச்சாலும், அவங்க மூலியமா சில செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல ஆ முன்னேற்றம் இருக்கும். ஆனா, சில தடைகள கடந்து வரா மாதிரி இருக்கு. நாள கொஞ்சம் பதட்டமா தான் நாள் இருக்கு. பொறுமையா கொண்டு போனீங்கன்னா, பிரச்சனைகள் கம்மியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ அதனால வேலைகள விரைவா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பயணத்தினால அலைச்சலும், டென்ஷனும் அதிகமாகும். அது ஆரோக்கியத்த பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. காலையிலேயே உங்களோட வேலைகள பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்ல. இல்ல பயணங்கள் செஞ்சுட்டு, வேலைய செஞ்சுட்டு செய்ய முடியாம வேலை நிலுவையில நிக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்களோட வேலைகள்ல பேர் கெடறதுக்கு வாய்ப்பா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க வேலை செய்ற இடத்துல. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்ப வளர்ச்சிக்கு தொணக்கூடியும் சரி, சந்தோஷத்துக்கும் சரி, ஆ உகந்த நாளா கிடையாது. எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பணப்பற்றாக்குறையாலயே ஆ எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத பிரச்சனைகள், உங்களோட மாறுபடும் மனநிலை, பாதுகாப்பு இல்லாத உணர்வு எல்லாத்தையும் தொணக்கிட்ட தான் கோவமா காட்டுற மாதிரி இருக்கும். அது அப்படியே உறவ பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. அமைதியா அணுக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. பயணத்தில பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால, செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்னு தேவையில்லாத பொருட்கள வீண் விரயம் பண்ணி வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. பண இழப் பயணத்தின் போது பணத்த கவனமா, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தேவையில்லாம பணத்த தொலைக்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் தேவை. கண்கள், உடல்ல எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பல்வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. தேவைப்பட்டா பல்வலிக்கு டாக்டர பாருங்க. இல்லன்னா நைட்டு தூங்க முடியாம போறதுக்கும் வாய்ப்புகளா இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் காலை 6 மணிலேருந்து 7 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மா, தாயா இருக்காங்க. மகர ராசிக்கு இன்னைக்கு ரொம்பவே பதட்டமும், குழப்பமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. நிதானம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உற்சாகமான மாற்றங்கள காண்பீங்க. அதுக்கேத்த மாதிரி உங்களோட இனிமையான சூழ்நிலைகள உருவாக்கிக் கொள்ள, நாள் உங்களுக்கு ரொம்பவே பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எல்லா விதத்திலயும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாவும், சாதகமாவும் தான் இருக்கு. குடும்பத்தில சுப செய்திகள் கிடைக்கும். தே அ அதே நேரத்தில உறவினர்கள் வருகையால மனமகிழ்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நாள். பசங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமும், திருப்தியும் காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு பசங்க போறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வேலை செய்ற இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணம் போகும். அது போக வாய்ப்பு இருக்கு. அது நல்ல ஒரு அ எதிர்காலத்துக்கு வளர்ச்சிய ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள வாங்கி மகிழலாம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கும், உற்சாகத்துக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். வேலை விஷயமா பயணம் இருக்கு.
அது ரொம்பவே உங்களுக்கு எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த பலன்கள் சாதகமா இருக்குது. உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ இல்லன்னா குறிப்பா சொல்லணும்னா, அ வேலை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எல்லா வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, சாதகமான பலனை அடையலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கையில வரவு இருக்கிறனா, செலவுக்கு பணம் இருக்கிறனால, நீங்க எல்லார் கூடயும் தரமான நேரத்த அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள். தொணக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு முடிவெடுப்பீங்க. பணம் சம்பந்தமான வேலைக்கும் முடிவெடுக்கலாம். பசங்களோட எதிர்காலத்துக்காக சில விஷயங்கள செய்வீங்க. ஒண்ணா வெளியில போக வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான பணப்புழக்கம். உங்களோட பணத்த பத்தி இன்னைக்கு கவலைப்பட வேண்டிய ஒரு நாளா இல்ல. அ சிறப்பா அதாவது கையில இருக்கிற பணத்த செலவுகள் கட்டுப்படுத்தி அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு. வரவுகளும் நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வரவுகள அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா, சேமிப்பு அதிகமாகும். குடும்பத்தோட மகிழ்ச்சியான செலவுகள் செஞ்சு மனசுக்கும் நிறைவா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சிறப்பான நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாம நாள் உங்களோடதுன்னு ஜாலியா கொண்டு போங்க. எல்லா விஷயமும் நீங்க உங்களோட மனச தெளிவா, சந்தோஷமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறனால, எல்லா விதத்திலயும் சாதகமான பலனே கிடைக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பகல் 2 மணிலிருந்து 3 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லவே வேணாம். எல்லா விதத்திலயும் வளர்ச்சி. குறிப்பா வேலையிலயும், தொழில்லயும் நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையிலயும் சரி, தொழில்லயும் சரி, நீங்க இவ்வளோ நாள் டார்கெட் வச்சுட்டு இருந்தத, இன்னைக்கு சிறந்த முயற்சி செஞ்சு அத முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் இருக்கு. குடும்பத்தில சந்தோஷங்கள், சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பெற்றோரோட இந்த கருத்து வேறுபாடுகள் முறையும். கூட பிறந்தவங்களும் சரி, குடும்பத்தாரும் சரி, உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ஆ நல்ல ஒரு அ பயனுள்ள வகையில ஆதரவா இருப்பாங்க. தொழில் சம்பந்தமா பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். தர்ம காரியங்கள் செஞ்சு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். திருப்திக்கும், மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு நாளா தான் மீன ராசிக்கு இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போவீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. நண்பர்கள் கூடயோ இல்லன்னா கூட வேலை செய்றவங்களோட ஹோட்டலுக்கு போய் டின்னர் சாப்பிடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான நேரங்கள் செலவழிக்கிற மாதிரி இருக்கு. சந்தோஷத்துக்கும், நிறைவுக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பணிமாற்றம் எதிர்பார்த்த மாதிரி இருக்கீங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு. தொழில்லயும் சரி, எதிர்பாராத யுக்திகள அ அ கையாண்டதிலே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நீங்க வேலை செய்யறதுக்கு மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். சரியா பயன்படுத்திக்கங்க. வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும், எதிர்கால வளர்ச்சிக்கு இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறது நல்ல பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்ல ஒரு உற்சாகமான நிலை இருக்கு. அதே மாதிரி மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொணக்கூட பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாள். சிறப்பா நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, ஆதாயங்கள் நிறையவே இருக்கும். ஆ தொணக்கூட இன்னைக்கு வெளியில போறதும், சில பேச்சு வார்த்தைகள் நடத்துறதும், சில விஷயங்களுக்கு தீர்வு காண்றதும் நல்லது. பயனுள்ள வகையில நாள கொண்டு போக வேண்டியது உங்க கையில இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி நிலைமை நல்லாவே வரவு நல்லா தான் இருக்கு. என்னதான் வரவு செலவுக்காக இருந்தாலும், அ வரவும் செலவும் ஒண்ணா இருக்கு. அத பார்த்துட்டு கொஞ்சம் கவனமா செலவுகள கையாண்டீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு. பணத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா, சில செலவுகள் செய்ற நேரத்தில பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பண விஷயத்தில கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ஓய்வு எடுத்து ரிலாக்ஸா இருங்க. நல்ல ஒரு தூங்குங்க. ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா, 6 அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தாயா இருக்கு. நாள மீன ராசிக்காரங்க சிறப்பா கொண்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும், பாதிப்புகளும் கிடையாது. நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் அனுகூலமா இருக்கும்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதுவரைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஆ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. டெய்லி இனிமேல் லைவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும். அது தெரியணும்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா லைவ்ன்ற ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து லைவ்ல பலனடையத்துக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி இலவசமான ஜோதிடம் பார்க்கணுன்னு சின்ன சின்ன விஷயங்களை லைவ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. முழுசாக விரிவாக பார்க்கணுன்னா அது சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. உங்களோட ஆதரவுக்கு இது வரைக்கும் நன்றி. வீடியோவை பார்க்குறவங்க ஹைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய வியூஸ் வர புதுசாக சில விஷயங்கள் வரும். நன்றி, வணக்கம்.